ஊழல் செய்யறதுக்காகவே தலைமைச் செயலகத்துக்கு வந்தவங்க, பினாமி கம்பெனிகளை வச்சு கொள்ளையடிச்சவங்க, கமிஷன் அடிச்ச. தமிழ்நாட்டின் மொத்த கடனில் எவ்வளவு கமிஷன் அடித்தீர்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பழைய வீடியோவை வெளியிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாதம் 14ஆம் தேதி நடப்பு ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய உள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டு நிறைவு பெறும்போது தமிழக அரசு மக்கள் மீது சுமத்தியுள்ள மொத்த கடன் 9,05,00,000 ரூபாயை நெருங்கியிருக்கும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டு கடனில் எவ்வளவு கமிஷன் அடித்தீர்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அதிமுகவினர் கமிஷன் அடித்தே 5 லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கியதாக தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தற்போது தமிழ்நாட்டின் மொத்த கடன் இன்று 9,05,00,000 ரூபாய் உள்ள நிலையில் நீங்கள் எவ்வளவு கமிஷன் அடித்தீர்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை டாக் செய்து அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.